ஃபுட் கலர் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஹெல்த்தியான டொமேட்டோ சாஸ் செய்யலாமா? இதுக்கு நான் 1/2 kg டொமேட்டோ எடுத்திருக்கேன். பாதி பீட்ரூட் 2 பல்லு பூண்டு போட்டு கொதிக்க விட்டுடலாம். பீட்ரூட் நம்ம சாஸ்க்கு நல்ல ரெட் கலர் கொடுக்கும். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்த பிறகு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாம். டொமேட்டோ பியூரியா பேன்ல ஊத்திடலாம். தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 1-2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். சாஸ் கொஞ்சம் திக்கான நான் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்திருக்கேன். உங்ககிட்ட வினிகர் இருந்தா வினிகர் ஊத்திக்கோங்க. இதை ஆட் பண்றதுனால கடையில் விற்கிற சாஸ் டேஸ்ட் வரும். சாஸோடைய கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பிளேட்ல ஊத்தி ஒரு கோடு போட்டு பாருங்க. ஃப்ளோ ஆகாம இருந்தா நம்ம சாஸ் ரெடி. எக்ஸ்ட்ரா திக்னஸ்க்காக நான் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் தண்ணியில் கலக்கி ஊத்துறேன். இது ஆப்ஷனல் தான். இப்ப இதோட கன்சிஸ்டன்சியை பார்க்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம, ஃபுட் கலர் இல்லாம ஹோட்டல் ஸ்டைல் ஹெல்த்தியான டொமேட்டோ சாஸ் ரெடி. ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.